அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு ஃபோட்டோஸ் மாரி வச்சு, நம்ம லைனிங் கிளாத்ல ப்ளவுஸினுடைய மார்க்கிங்லாம் எப்படி பண்றோம்? ஏன் பண்றோம்? அளவுகள்லாம் எப்படி குறிக்கணும்? அது என்ன கால்குலேஷன்லாம் இருக்குது? அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். இப்ப ஏற்கனவே பின்பகுதி வந்து எப்படி மார்க் பண்ணி வெட்டுனது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்துருப்பீங்க. அதேமாரி பின்பகுதிய வச்சு முன்பகுதி எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணீங்க? அப்படிங்கிறதையும் நீங்க இப்ப பார்த்துருப்பீங்க. இப்ப அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்பகுதிய வச்சு பட்டி எப்படி நம்ம மார்க் பண்றோம்? அது எப்படி கட் பண்றோம்? அது மார்க் பண்ணும்போது எந்தெந்த விஷயங்கள நம்ம கவனிச்சு அத மார்க் பண்ணணும்? ஏன்னா ஒரு பட்டினா உயரம் இருந்தா போதும், அகலம் இருந்தா போதும், அந்த டேப்பர் எவ்வளோ இருந்துச்சுன்னா போதும், நம்ம ஒரு பட்டி கட் பண்ணிடலாம் அப்படின்னு சிம்பிளா நினைக்க முடியாது. ஏன்னா, அது ஒரு பட்டிய வந்து ஒ பட்டி ஊக்கு பட்டி, வி பட்டி இருக்கிற இடத்துல ஒ யோக்கினுடைய உயரம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன் இருக்குது. 2வது அது உடலுக்கு தகுந்த மாரியும், மார்பகத்துக்கு தகுந்த மாரியும் அந்த உயரத்த அதிகப்படுத்தினாவோ, கம்மிப்படுத்தினாவோ, அதனுடைய பாதிப்பு என்ன ப்ளவுஸ்ல வந்து என்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம இதுல பார்க்கலாம். பக்கவாட்டுல இணைக்கக்கூடிய பக்கம் ப யோக்கினுடைய உயரம் வந்து எவ்வளோ வைக்கணும், எவ்வளோ வைக்கக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்களையும் நம்ம அத பார்க்கலாம். அப்படி வச்சா என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறதையுமே நம்ம சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இதுல சொல்லியிருப்போம். குறிப்பா உங்களுக்கு அ டாட் வந்து எந்தெந்த இடத்துல எவ்வளோ லென்த்துக்கோ எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அதை வைக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களையும் இதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அதனால அந்த விஷயத்தையும் நம்ம இதில் பார்க்கலாம். ஏன்னா பட்டி அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். நம்ம ஒரு ப்ளவுஸ் மார்க் பண்ணி கட் பண்ணும் போதே சும்மா நீளமாக கட் பண்ணி ஒரு ரிப்பன் மாதிரி வச்சு கூட நம்ம அந்த பட்டியை நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு வைக்க முடியும். அது எல்லாத்துக்குமே பொருந்துமானா பொருந்தாது. ஒரு சில உடல் அமைப்புக்கு ஒரு சில கஸ்டமர் நமக்கு எப்படி வேணும்னு கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சில பட்டிகளினுடைய அமைப்புகளையும் அளவுகளையும் நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். அதனால பட்டி அப்படிங்கிறதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது நான் பட்டின்னு இப்ப சொல்றது வந்து யோக்கு. யோக் வந்து எந்தெந்த வகையில எந்தெந்த மாடல்ல எப்படி வைக்கலாம், அது அதனுடைய உடல் அமைப்புக்கு எது பொருந்தும் அப்படிங்கிற சில விஷயங்களையும் இதுல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுத்ததுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முன்பகுதியில அந்த ஊக்கு வீப்பட்டி, ஊக்குப்பட்டி வைக்கிற இடத்துல டாப்ல அந்த கழுத்த ஒட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம். அந்த டேப்பருக்கு அதுக்கு மார்க் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாரி இப்ப ஆம்ஹோலுடைய உள்கை அந்த ரெட் கலர்ல நம்ம ஒரு பாயிண்ட் வரைஞ்சோம். அந்த உள்கை வெட்டியாச்சான்னு கவனிச்சுக்கணும். அதே மாரி சைடுல வந்து அந்த சீம் அலோவன்ஸ்க்காக விட்டிருந்த அந்த 1 1/2 இன்ச்சுக்குள்ள அந்த மார்க் பண்ணியிருக்கிற அந்த இடத்துல ஒரு அர்க்காத் போடுறது. அதாவது அடையாளத்துக்காக சின்ன ஒரு வெட்டு ஒண்ணு வெட்டி இருப்போம். அது வந்து கரெக்ட்டா மார்க் பண்ணியிருக்கிறோமா, வெட்டியிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அந்த ஹூக் பட்டியும், அந்த வி பட்டியும் வைக்கிற இடத்துல அந்த 1/4 இன்ச் சொல்லியிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த டோட்டல் அந்த மார்பு சுற்றளவுல அந்த 1/4 இன்ச் நீங்க உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா, அந்த மேல ஒரு ஸ்கேல் வச்சுட்டு டேப் அங்க அளந்து பார்க்கும்போது அந்த சென்டர்ல கேப் வர்றது வந்து 1/4 இன்ச் கேப் வர்ற மாரி வச்சீங்கன்னா, அதனுடைய அளவு வரும். அதாவது நமக்கு இப்போ 9.25 இன்ச்சு நமக்கு வர வேண்டிய இடத்துல அந்த 1/4 இன்ச்சு இதா இருக்கும்போது 9 இன்ச்சு தான் நமக்கு வரும். 9 இன்ச்சு வந்துச்சுன்னா நமக்கு அந்த இடம் கரெக்டா வர மாதிரி தான் நமக்கு வரும். அந்த இழுவைத்தன்மை மற்றது ஆம்ஹோலினுடைய உள்கை வெட்டினதுல அந்த துணியினுடைய எக்ஸ்பெண்ட் இது பொறுத்து அந்த இடத்துல நமக்கு அந்த 1/4 இன்ச்சை வந்து நம்ம கரெக்ட் பண்றது அடுத்தடுத்த வீடியோஸ்ல அந்த விளக்கங்கள்லாம் கொடுக்கும்போது அது புரியும். இப்போ வந்து அந்த இடத்துல அந்த 1/4 இன்ச்சு டேப்பர் கொடுக்கறது அப்படிங்கிறத மனசுல பதிவு வச்சுக்கோங்க. ப்ராப்பரான ஒரு ஃபிட்டிங்கான ஒரு பிளவுஸ் தைக்கும் போது இது உங்களுக்கு அங்க சொல்லும் போது இதனுடைய பாயிண்ட் எதனால அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். அதனால இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால இது மனசுல பதிவு வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த மார்பு சுற்று அந்த மிட் பாயிண்ட்னுடைய அளவு வச்சு நம்ம கீழே 4 இன்ச்சு வச்சோம். அந்த 4 இன்ச்சுல பாதி 2.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருப்போம். அந்த 2.25 இன்ச்சுக்கும் மார்பினுடைய சுற்றளவுல 12ல ஒரு பகுதிக்கு 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருப்போம். அந்த 2 பாயிண்ட்டையும் இணைக்கிற மாதிரி நம்ம ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம். மிடில் செஸ்ட் அந்த நடு மார்பினுடைய அளவுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு ஒரு 1.25 இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணியிருப்போம். அந்த மார்க்கிங் எண்டுல இருந்து கீழே வந்து இப்ப நம்ம வந்து 3 இன்ச்சுல வந்து ஒரு கோடு போட்டிருப்போம். அதுக்கு பேரலா வர மாதிரி அதுக்கு ஸ்கொயரா வர மாதிரி நீங்க ஒரு லைன் போட்டு வச்சுக்காங்க. இது வந்து ரஃப் லைன் தான். இதனுடைய கரெக்டான டேப்பர் அளவு எப்படி மார்க் பண்றதுங்கிறத இப்போ உங்களுக்கு போல்டு பண்ணி அது எப்படின்னு காட்டுறேன். அது வந்து மிட் பாயிண்டினுடைய ஒரிஜினல் அளவு அது தானாவே வந்துடும். இப்ப நாம வந்து ஒரு குத்து மதிப்பான ஒரு அளவு தான் மேல இருந்து ஒரு 9 இன்ச்சு சைட்ல இருந்து ஒரு 4 இன்ச்சு வச்சுதான் அந்த மிட் பாயிண்ட் நம்ம வச்சிருக்கிறோம். அந்த மிட் பாயிண்ட் சரியான ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னம்னா இப்ப நம்ம கீழே மார்க் பண்ணிருக்க அந்த வி ஷேப்புக்கு வரக்கூடிய அளவை நம்ம கரெக்டா மடிச்சு ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம அதை கட்டிங் போடும்போது உங்களுக்கு அந்த மிட் பாயிண்ட் எங்க வருதுங்கிறது தெளிவா தெரியும். அதை நீங்க கவனிங்க.
இந்த இடத்துல தான் நீங்க ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய இடம். மிட் பாயிண்ட்ல இருந்து அந்த 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டு அதுல இந்த 2.25 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணணும்னு சொன்னோம் இல்லைங்க. அந்த மார்க்கிங்கும் நம்ம மிட் பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சிருப்போம் சென்டர்ல ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கிற இடம். அதுல ஒரு விரல வச்சுட்டு இந்த பாயிண்ட நமக்கு அந்த 1.25 இன்ச்சிலிருந்து போட்டிருக்கிற அந்த கோடுல ஏதாவது ஒரு இடத்துல அது கரெக்டா வர மாதிரி வச்சு அந்த பீஸை வந்து ரெண்டா மடிக்கணும். உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது மிட் பாயிண்ட்ல உள்பக்கம் நான் வேணா சைட்ல ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். அடுத்தது நான் லைனிங் பீஸ்ல உங்களுக்கு கட் பண்ணும்போது இன்னும் நிறைய நல்ல விளக்கம் கொடுக்குறாது. அந்த ஃபோல்டிங் வந்து பாத்தீங்கன்னா உள்பக்கம் அந்த மிட் பாயிண்ட் கிட்ட ஒரு விரல வச்சுட்டு இந்த முன்னாடி மார்க் பண்ணிக்கிற அந்த 2.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ண அந்த மார்க்கிங் வந்து நேரா அந்த 1.25 இன்ச்சுக்கு போட்டிருக்கிற அந்த டேப்பர் கோட்ல ஏதாவது ஒரு இடத்துல கரெக்டா டச் ஆகுற மாதிரி வச்சு கரெக்டா ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல நகத்துல அப்படியே இது பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் வந்து வந்துடும். இந்த டேப்பரும் வந்து கரெக்டா அந்த அளவுக்கோட கரெக்டா வந்துடும். இதுவும் கொஞ்சம் கவனமா பாருங்க. சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்பு சுற்று அளவுல 12ல ஒரு பகுதி அந்த 3 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். அந்த 3 இன்ச்சை ஃபர்ஸ்ட் டேப்பருக்கு அந்த மார்க் பண்ணிக்கணும். அந்த 3 இன்ச் மார்க் பண்ணதுல இருந்து அந்த சைட்ல பாத்தீங்கன்னா 1.25 இன்ச்சு நடு மார்பு சுற்று அளவுக்கு நம்ம சைட்ல ஒரு மார்க் பண்ணியிருப்போம். அந்த 1.25 இன்ச்சை சென்டர்ல கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாட் பிடிக்கிற இடத்துல அதை கரெக்ட் பண்ணி அந்த 1.25 இன்ச்சு வர மாதிரி அதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அது ஏன் அந்த 1.25 இன்ச்சு வருது அப்படிங்கிறத நீங்க அதை கால்குலேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். அப்படி புரியலனா கூட உங்களுக்கு துணியில மார்க் பண்ணும்போது இன்னும் நான் ரொம்ப டீட்டெயிலா உங்களுக்கு அதுல சொல்றேன். இது வந்து முக்கியமா கவனிக்க வேண்டிய இடம். இந்த இடத்த நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கப் சைஸ்லயோ அல்லது பட்டி வைக்கிறதுலயோ சந்தேகம் தீரவே தீராது. கடைசி வரைக்கும் உங்களுக்கு அதுல சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால இதை கொஞ்சம் கவனமா பாருங்க. அந்த 3 இன்ச்சு அப்படிங்கிற டேப்பருக்கு ஒரு பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்ல நம்ம 1.25 இன்ச்சு அந்த நடுமார்பு சுற்றளவுக்கு மார்க் பண்ணியிருக்கிற அந்த கிளாத்தை வந்து நம்ம இங்க டைட் பண்ணி பிடிக்கணும். ஏன்னா மார்பகத்துக்கு தான் லூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுமார்புல அந்த 1.25 இன்ச்சு நம்ம எக்ஸஸ் அதிகப்படுத்தி இருக்கிறோம். ஆனா இடுப்பு பகுதிக்கு அந்த 1.25 இன்ச்சு வந்து நமக்கு குறைவா வச்சோம்னா தான் இடுப்பினுடைய அளவுக்கு அது சரியா இருக்கும். அப்ப குறைக்கிறதுக்கு அந்த இடத்துல தான் நாம அந்த டாட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பண்ண போறோம். அந்த டாட்டை வந்து அந்த 1.25 இன்ச்சுக்கு வர மாதிரி நம்ம மார்க் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த இடுப்பு சுற்றளவுக்கு அது கரெக்டா வந்து சேர்ந்துக்கும். அதை வந்து நீங்க பிராக்டிக்கலா அதில் மடிச்சு அதை அளவு எடுத்து நீங்க தைக்கும் போது கவனிச்சீங்கன்னா தான் புரியும். இருந்தாலும் நான் சொல்ற விஷயத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா மனசுல பதிய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அது சொன்னோன்னே உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்கோசமா இதை கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். அப்ப அந்த மேல் பக்கம் அந்த மார்க் பண்ணி இருக்கிற அந்த லைன்ல இருந்து கீழே அந்த நம்ம இப்ப டேப்பருக்கு மார்க் பண்ணிக்கிற அந்த கோடு வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் அடிச்சீங்க அப்படின்னா சரியா உங்களுக்கு அந்த பட்டியினுடைய அந்த வி ஷேப்புக்கு உண்டான ஒரு பகுதி நமக்கு அப்படியே கிடைச்சிடும். அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது வி ஷேப்புக்கு வரும். இதை நீங்க அந்த கோடு போடுறது மட்டும்தான் மெயினான விஷயம். இந்த மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே பாயிண்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வரும். அந்த நேர்கோட்டில் இருக்கிறத ஒரு கோடு போட்டு அதை நம்ம வெட்டிக்கலாம். இப்ப நம்ம இதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பட்டியினுடைய அந்த மேல் பக்கம் அந்த வி ஷேப்புக்கு வர்றது இங்க வந்துடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மார்புக்கு தேவையான அந்த லூஸ் கொடுத்துருக்குறோம். அந்த மிட் பாயிண்ட்ல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான நம்ம துணி கொடுத்துருக்குறோம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம மார்பு பகுதி அந்த மேடான பகுதிக்கு அந்த துணி நிறைய தேவைப்படுறதுனால அந்த இடத்துல அதிகமா வர மாதிரி கொடுத்துருக்குறோம். ஆனா கீழ்ப்பகுதி அதுக்கு அடுத்தது அடிமார்பு அண்டர் பஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நமக்கு டைட்டா உடம்போட ஒட்டி இருக்கிற மாதிரி அந்த இடுப்பு பகுதியை நமக்கு பிளவுஸ் வந்து ஒட்டி இருக்கிற மாதிரி வேணும். அந்த இடத்துல நம்ம ஒரு டாட் பிடிச்சோம் அப்படின்னம்னா தான் நமக்கு அந்த டைட் வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல டாட் பிடிக்கிறோம். அந்த டாட்டினுடைய அளவு ஒவ்வொரு பிளவுஸுக்கும் அளவு மாறும் அப்படிங்கிறனால இந்த கால்குலேஷன் வந்து நம்ம போடுறோம். பொதுவா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சுன்னு விட்டு விட்டு நம்ம டாட் பிடிக்க கூடாது. உடம்பினுடைய மார்பு சுற்றளவு அதே மாதிரி அடி மார்பு சுற்றளவு மத்திய மார்பு சுற்றளவு இது எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி தான் இடுப்பு சுற்றளவுக்கும் சேர்த்து தான் இதனுடைய கால்குலேஷன் நம்ம போட போறோம். அதனால அந்தந்த பிளவுஸுக்கு என்ன டாட் பிடிக்கணும் அப்படிங்கிறத இதை பார்க்கும் போதே தெரியும். இப்ப நம்ம அந்த சைட்ல விட்டுக்கிற அந்த 1.25 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணதுக்கு நேரா நீங்க அடையாளத்துக்கு அந்த வெட்டு ஒன்று போடுவோம். அர்க்காத்துன்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன மார்க்கிங் கட்டிங் வந்து அதில் போட்டு வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா அதுல ஒரு லைன் ரஃபா ஒரு லைன் போட்டு காட்டுறேன். அந்த 1/4 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சுக்கு பக்கமா அந்த சைட்ல ஒண்ணு
ஒரு லைன் போட்டிருக்கிறேன். அதில் தான் நமக்கு வந்து ஸ்டிச்சிங்கே வரும். ஏன்னா இப்போ டாட் வந்து இப்போ அந்த இடத்துல ஃபோல்டு பண்ணிடுவோம். அந்த கீழே முக்கோணமாக தெரியக்கூடிய பகுதி வந்து ஒரு சிலர் வெட்டிடுவாங்க. ஒரு சிலர் அதை வெட்டாமையே மடித்து தைச்சிக்கலாம். ஏன்னா மடித்து தைக்கும் போது நமக்கு அண்டர் பஸ்டில் அந்த வெயிட் நமக்கு அப்படி தூக்கி கொடுக்கறதுக்கும் அடிப்பக்கம் கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் பயனாக இருக்கும், ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதனால மேக்சிமம் பல பேர் வந்து அதை வெட்ட மாட்டாங்க. ஒரு சில துணிகளுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா ஒரு சில துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும். அதுக்கு வந்து அந்த இடத்துல 2-3 ஃபோல்டிங் வந்துச்சுன்னா அதுவே புடைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல அந்த துணியை நம்ம வெட்டி தான் ஆகணும் யாராக இருந்தாலுமே. அதனால உங்களுக்கு அந்த டாட் இருக்கிற இடத்துக்கு அந்த மேல் பக்கம் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வர்றதோட சேர்த்து தான் நமக்கு ஒரு ஸ்டிச்சிங் லைனே வரும். அந்த இடத்துல தான் அந்த இடத்துல அந்த வி ஷேப்பில் அந்த துணி பூரா சுருக்கி அந்த இடத்துல ஒரே லைனாக டேப்பர் வந்துடும். இப்போ அந்த நம்ம ஊக்குப்பட்டி வீப்பட்டி வைக்கிற இடத்துல இருந்து அந்த டாட் வந்து மிட் பாயிண்ட் வச்சிருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கலாம். ஊக்குப்பட்டி வீப்பட்டி வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/4 இன்ச்சு வந்து அந்த பட்டி ஜாயின் பண்ற இடத்துல நமக்கு 1/4 இன்ச்சு போயிடும். அதே மாதிரி இந்த லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு பக்கமா நம்ம வந்து ஈஸ் அலவன்ஸ் விட்டுருப்போம். அதில் 1.5 இன்ச்சு நமக்கு போயிடும். அந்த நடுவில் அந்த இடைப்பட்ட இடத்துல இருக்கிறது மட்டும்தான் நமக்கு மார்புக்காக கப் சைஸுக்காக நம்ம விட்டுருக்கக்கூடிய அளவு. அந்த லூஸ் வேணும்ல, அந்த லூஸ் வந்து அந்த இடத்துல தான் நம்ம விட்டுருக்குறோம். அதுதான் நமக்கு மார்பகத்துக்காக கிடைக்கக்கூடிய அந்த லூஸ் பாயிண்ட் அந்த இடம் தான் கிடைக்கும். ஏன்னா இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு போயிடும், அந்த பக்கம் 1.5 இன்ச்சு போயிடும். மொத்தம் 1.25 இன்ச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டோட்டல் லென்த்தில் மைனஸ் ஆயிரும். மீதி இருக்கிறது மட்டும்தான் நமக்கு மார்புக்கு தேவையான அளவு. அதை வந்து நம்ம டேப் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது ஒரு சின்ன மாற்றங்கள் ஏதாவது செய்யறதா இருந்தாலுமே இப்பவே அதில் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த நடுமார்பினுடைய அந்த சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி அதை செக் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த அளவு. ஆனா உங்களுக்கு சப்போஸ் நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு வரைக்கும் கொஞ்சம் அதிகமாவோ கம்மியாவோ இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதை விட ரொம்ப கம்மியாகுது அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு கீழே பிடிக்கிற டாட்டினுடைய அளவு வந்து நம்ம கொஞ்சம் சில விஷயங்களை வந்து ஆல்டர் பண்ண வேண்டியது வரும். இப்போ நம்ம பிளவுஸு பேசிக்கா எப்படி தைக்கணும் அப்படிங்கிற மெத்தடை மட்டும் நாம இப்போ பார்க்கறதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ப்ராப்பரா தைக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், அதான் நான் பல தடவை சொல்லிட்டு இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்லயும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபிட்டிங்கான ஒரு பிளவுஸை எப்படி தைக்கணும் அப்படிங்கிற விஷயம் ஒண்ணு இருக்குது. அந்த விஷயத்துக்கு போகும்போது அதை ப்ராப்பரா நீங்க கத்துக்கலாம். அப்பதான் அந்த விஷயத்தை நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். இப்போ வந்து பேசிக்கா நம்ம பிளவுஸ் தைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எந்த இடத்துல அப்ளை பண்றோம் அப்படிங்கறத மட்டும் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இடையில சொல்ற கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் வந்து மனசுல வச்சுக்கோங்க. அதை ப்ராப்பரா சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவா புரியும். அதே மாதிரிதான் இந்த ஆம்கோல் டாட்டுமே அதே மாதிரிதான். இருக்கிற டாட்லயே ரொம்ப சன்னமா பிடிக்கக்கூடிய ஒரு இது பாத்தீங்கன்னா இந்த ஆம்கோல் டாட்டு தான். ஏன்னா அதுல அதிகப்படியாகவும் பிடிக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம ஆம்கோலுக்குன்னு ஒரு அளவு வச்சு நம்ம அந்த இது வச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். அங்க அதிகமா பிடிச்சோம்னாலும் ஆம்கோல் வந்து ரொம்ப டைட்டாவோ இல்லாத அந்த இடத்துல சுருக்கமாவோ இல்லாட்டினா அந்த இடத்துல துணிகள்லாம் இழுத்து பிடிச்ச மாதிரியே ஆயிரும். இல்லைன்னா அந்த இடத்துல கொங்கட விழுந்த மாதிரி ஆயிரும். நிறைய அந்த இடத்துல ஃபால்ட் வர்றது வந்து இந்த டாட் வந்து ப்ராப்பரா பிடிக்கல அப்படின்னாலும், அதே மாதிரி மற்ற டாட்டோட லென்த் அதிகமா இருக்கிறதும் பாத்தீங்கன்னா இந்த ஆம்கோல் டாட்டு தான். அதனால நமக்கு தைக்கும் போதுமே பாத்தீங்கன்னா அங்க ஆரம்பிக்கும் போது ஒரு 1/4 இன்ச்சு ரேஞ்சுக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முடிக்கும் போது அப்படியே ஊசி மாதிரி அப்படியே ஷார்ப்பா கொண்டு வந்து அந்த சென்டர் பாயிண்ட் ஒன்று நம்ம வச்சிருப்போம் மார்பகத்துக்கு, அந்த மிட் பாயிண்ட்ல கொண்டு வந்து எவ்வளவு தூரத்துல நிறுத்தணும் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்றேன். அந்த பாயிண்ட் வந்து அது நேரா அதை ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் இந்த டாட் பிடிக்கிறதுமே பாத்தீங்கன்னா சில மெத்தட்லாம் இருக்குது. இதுல வந்து அந்த ஆம்கோல் அந்த சென்டர் பாயிண்ட்ல எந்த இடத்துல இருந்து அந்த மிட் பாயிண்ட் கீழே டாட் பிடிக்கிற பாயிண்ட் அந்த ஒரு 3 பாயிண்ட் வச்சு அது ஒரு கோடு போடுறது ஒண்ணு இருக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து நீங்க பிரின்சஸ் கட்டு கட்டோரி பிளவுஸுக்கு இதுக்கெல்லாம் வரும்போது அந்த டாட்டினுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கறது அதில் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஏன்னா நார்மலா மற்ற பிளவுஸ் தைக்கும் போது அந்த சுருக்கம் மற்ற இதெல்லாம் வரும்போது உங்களுக்கே அந்த டவுட் வரும். இந்த இடத்துல ஏன் இப்படி ஆகுது, கரெக்டா தானே நம்ம மார்க் பண்ணோம், ஏன் இந்த இடத்துல சரியா வரல அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது அப்ப நான் சொல்லக்கூடிய அந்த டிப்ஸ் வந்து அந்த இடத்துல யூஸ் ஆகும். ஆனா இப்போதைக்கு இந்த பேசிக்ல வந்து அந்த ஆம்கோல் சென்டர் பகுதியில இருந்து மிட் பாயிண்ட் ரெண்டு இணைக்கக்கூடிய இடத்துக்கு நேரா ஒரு கோடு மட்டும் நீங்க இப்போதைக்கு போட்டுக்கோங்க. மார்பிள் பாயிண்ட்டுக்கு நேரா பாத்தீங்கன்னா 3 இடத்துல நம்ம மார்க் பண்ணிருப்போம். பட்டி பக்கத்துக்கு நேரா சென்டர் பாயிண்ட் கீழே ஒரு டாட் பிடிக்கிற மாதிரி ஒரு லைன் அடிச்சிருக்கிறோம். ஆம்ஹோல் சென்டர்ல போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு லைன் அடிச்சிருக்கிறோம். ஊக்பட்டி இருக்கிற பக்கத்துல இருந்து மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் அடிச்சிருக்கிறோம். இதுக்கு நடுவுல வந்து எவ்வளவு தூரத்துல ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம இன்ச்சஸ் அளவு விடணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க் பண்ணியிருப்போம்.
அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து அந்த டாட் லைனுக்கு ஒரு லைன் அடிச்சு வச்சிருக்கிறோம். ஆனா டாட் பிடிக்கிறது வந்து மிட் பாயிண்ட் வரைக்குமே டாட் பிடிச்சோம் அப்படின்னம்னா அப்படியே கத்தி மாதிரி ஷார்ப்பா வந்து நிற்கும். அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் தான் அந்த சென்டர்ல வந்து நம்ம ஒவ்வொரு டாட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து நம்ம கேப் விடுவோம். அது எதை பொறுத்து அப்படின்னா, மேல வந்து ஆம்கோல் ரவுண்ட் கட் பண்ணியிருப்போம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கழுத்து ரவுண்டு கட் பண்ணியிருப்போம். ஃப்ரண்ட்ல ஊக்குப்பட்டி பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உயரம் தான் இருக்கும். சைட்ல சீம் அலவன்ஸ் சுட்டிருக்கிற பக்கம் பாத்தீங்கன்னா துணி இன்னும் கொஞ்சம் அகலம் அதிகமா இருக்கும். கீழே பட்டி பகுதியில பாத்தீங்கன்னாலுமே கீழ்ப்பக்கம் அந்த சைட்ல அதிகமா இருக்கும். ஃப்ரண்ட்ல அந்த வி சைடு அந்த 3 இன்ச் நம்ம விட்டுருக்கிறதும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் விட்டுருப்போம். இது எல்லாத்துக்கும் பேஸ் பண்ணி தான் அந்த மிட் பாயிண்ட்ல 3 டாட்டுக்குமே சென்டர்ல இருந்து ஒரு இவ்வளவு தூரத்துல இருந்துச்சா அப்படின்னா தான் நமக்கு அந்த மிட் பாயிண்ட ஒட்டி நமக்கு கரெக்டான ஒரு மார்பக ஷேப், அதாவது கப் சைஸ் வந்து கரெக்டா பொருந்தின மாதிரி உட்காரணும் அப்படின்னம்னா இந்த 3 டாட்டுக்குமே அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து ஒரு அளவு வைக்கணும். அதை நான் படிப்படியா ஒவ்வொன்றா சொல்றேன். அதை மெயினா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆம்கோலுக்கு பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட்ல இருந்து 1.5 இன்ச்சு தள்ளி தான் அந்த டாட்டை வந்து நிறுத்திடணும். மிட் பாயிண்ட் கிட்ட வரத்துக்கு 1.5 இன்ச்சுக்கு முன்னாடியே அந்த பாயிண்ட் வந்து அதோட மார்க் பண்ணிக்கோங்க. டாட் பிடிக்கும் போது அதோட வந்து ஷார்ப்பா முடிச்சிடணும். அதுக்கு மேல நீங்க தையல் வந்து கொண்டு வரக்கூடாது. அதே மாதிரி ஊக்பட்டி வீப்பட்டி இந்த பக்கம் வைக்கக்கூடிய அந்த சென்டர்ல அந்த வரக்கூடிய டாட் லைன் பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டுக்கு 1 இன்ச்சுக்கு முன்னாடியே நீங்க அந்த தையலை வந்து ஷார்ப்பா கொண்டு வந்து அந்த பக்கம் நிறுத்திடணும். அதாவது இங்க ஒரு 1/2 இன்ச்சுக்கு பக்கமா பிடிக்கிறீங்க, நமக்கு அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பிடிப்பு வரணும். நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி நம்ம அளவு விட்டுருப்போம். அதனால நீங்க அங்க கொண்டு வந்து நிறுத்துறது அது 1 இன்ச்சுக்கு முன்னாடியே அதை க்ளோஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்துடணும் தையல. அதுக்கு மேல தையல் போகக்கூடாது. போச்சுன்னா டோட்டலாவே எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணிடும் அது. அதனால இது வந்து மெயினான டாட் இந்த டாட். ஏன்னா இந்த டாட்ல ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுன்னா கூட உங்களுக்கு கப் சைஸ்ல எல்லாமே மாறிடும். அதே மாதிரி சைடுல வந்து அந்த ஈஸ் அலவன்ஸ் சுட்டிருக்கிற பக்கமும் பாத்தீங்கன்னா சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதையும் நல்லா கவனமா பாத்துக்கோங்க. அதனாலதான் இதை கொஞ்சம் கவனமா பார்க்க சொல்றதுக்கு காரணம் அந்த 1 இன்ச்சுக்கு முன்னாடி டாட்டினுடைய எண்டு வந்து முடிச்சிடணும். யோக் சைட்ல இருந்து வரக்கூடிய டாட், அதாவது கீழே இருக்கிற டாட் பாத்தீங்கன்னா சென்டர் டாட், அந்த நீங்க அது எப்படி சொல்றீங்கன்னு பாத்துக்கோங்க. யோக் சைட்ல இருந்து வரக்கூடிய டாட் அது கீழே இருந்து மேல் நோக்கி போகக்கூடியது. அதே மாதிரி அது வந்து நேரா ஷோல்டர் நோக்கி தான் இருக்கும். அந்த பிடிக்கிற டாட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பிடிக்க வேண்டிய டாட். ஏன்னா அவ்வளவு கவனமா பிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஒட்டுமொத்த கப் சைஸினுடைய எல்லாமே அமைப்புமே அதில் தான் பிடிச்சிருக்கும். அந்த டாட்டை வந்து எவ்வளவு கவனமா தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிளவுஸ்னுடைய ஃபிட்டிங் வந்து கரெக்டா வரும். இந்த டாட் பிடிக்கும் போது மட்டும் ரொம்ப கவனமா தைக்கணும். திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ஒரே காரணம், நாம செய்யற ஒரு சின்ன மிஸ்டேக்ல தான் அதை நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணோம்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியது. ஏன்னா ஒன்ஸ் நீங்க இதை மார்க் பண்ணி கரெக்டா தைச்சிங்கன்னா மட்டும்தான் தைச்சதுக்கு அப்புறம் அந்த பிளவுஸ்ல வந்து அந்த ஃபிட்டிங் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அதுல ஏதாவது ஒரு சொதப்பல் அந்த கப் சைஸ் சுத்தியோ இல்ல ஆம் ஹோல் கிட்டயோ ஒரு சின்ன ஒரு லூஸோ மடிப்போ ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது மெயினா இந்த டாட்ல நாம பண்ணக்கூடிய தப்பா தான் இருக்கும். அது மிட் பாயிண்ட்ல இருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம நிறுத்திடணும். அதாவது குறைஞ்சபட்சம் மிட் பாயிண்ட்ல இருந்து அது ஒரு 3/4 இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம நிறுத்திடணும். அதுக்கு அதிகமா நிறுத்தினாலும் நமக்கு தப்பு கிடையாது. உங்களுக்கு ஒரு கப்புனுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் மாறும். ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு 3/4 இன்ச்சு நீங்க வச்சுக்கலாம். அதை விட அதிகமா போகுது அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து ஒவ்வொரு சிலர் ரொம்ப ஷார்ப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு நீங்க அந்த மாதிரி தைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நார்மல் பிளவுஸுக்கு நீங்க அது மாதிரி கொஞ்சம் கொண்டுட்டு போய்க்கலாம். ஆவரேஜா நம்ம இப்ப பேசிக் பிளவுஸ் தைச்சு பழகிறதுக்கு உங்களுக்கு 3/4 இன்ச்சு அப்படிங்கிறது சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அனுபவத்துல நான் சொல்றது. அதனால இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்குமே பாத்தீங்கன்னா எதுக்கும் நமக்கு லைன் தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்ப காலத்துல நம்ம இப்ப கத்துக்கிற ஒரு இதுல இருக்கிறதுனால நீங்க ஒரு லைன் அடிச்சுக்கோங்க. நம்ம நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தைக்க தெரிஞ்சு நமக்கு ஒரு, ஏன்னா பிளவுஸ்ல வந்து உங்களுக்கு தையல் அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு காமனா ஒரே மாதிரி தான் வரும். கீழே ஒரு அர்க்கத் போட்டிருப்போம். ஒரு குறிப்பிட்ட பிளவுஸுகள் வந்து நம்ம அடிக்கடி ஒரு சைஸ்ல ஒரு மார்புனுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம தைச்சு நம்ம பழகும் போது நிறைய உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் போது உங்களுக்கு இந்த கோடெல்லாம் தேவைப்படாது. உங்களுக்கு அந்த அர்க்கத் இருந்ததுன்னா மட்டுமே போதும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்க அளவு வந்து கரெக்டா அந்த இடத்துல தையல் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். இப்ப கத்துக்கிறனால அந்த கோடு அப்படிங்கிறத தயவு செஞ்சு போட்டு தைச்சு பழகுங்க. அப்பதான் உங்களுக்கு சரியான ஒரு ஃபிட்டிங்கோ இல்லாட்டினா பிளவுஸினுடைய அந்த
சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மனசுல பதியும். தைக்கும் போது நிறைய சந்தேகங்கள் வராம தைக்கிறதுக்கு இது ஒரு வழிவகுக்கும். அதனால அந்த லைன் போடுறதையும் மறக்காம போட்டு பழகிக்கோங்க. அதாவது கத்துக்கும் போது அது போட்டு பழகிக்கோங்க. பழகினதுக்கு அப்புறம் அது தேவை இருக்காது. அந்த சீம் அலவன்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்கிற அந்த அர்க்காத்து இருக்கும். அந்த மார்க்கிங் பேஸ் பண்ணி நம்ம அதுக்கும் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். மறக்காம இந்த கழுத்து பகுதியில முன்பக்கம் ஊக்பட்டி வீப்பட்டி வைக்கிற இடத்துல நம்ம ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம். அந்த டேப்பர் வந்து கட் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா அதுல வந்து கழுத்து முன்பக்க கழுத்து லூஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. மார்பகம் சின்னதா இருக்கிறவங்களுக்கு இல்லாட்டினா சராசரியான உடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அது வந்து லூஸ் வரும். அதுவே மார்பகம் பெருசா இருக்கிறவங்களுக்கோ இல்ல மார்பக சுற்றளவு நம்ம எடுத்ததுல கொஞ்சம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு அந்த ஷோல்டர் பகுதி லூஸ் ஆகி முன்பகுதி மட்டும் பிளவுஸுக்கு கீழே இறங்கின மாதிரி வரத்துக்கு இது வாய்ப்பு இருக்கும். அந்த 2 ஃபால்ட்டுமே இதுல வராம இருக்கிறதுக்காக தான் இந்த டேப்பர் நம்ம பண்றோம். அதனால இதை மறக்காம அந்த லைன் போடுற இடத்துல ஒரு கட்டிங் வந்து மறக்காம நம்ம போட்டுடணும். ஹூக் பட்டி இருக்கிற இடத்துலயுமே நம்ம அதே மாதிரி அந்த மார்க்கிங் வந்து ப்ராப்பரா போட்டு வச்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு தைக்கும் போது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இது கத்துக்கிற வரைக்கும் தான், திரும்ப திரும்ப சொல்றேன், கத்துக்கிற வரைக்கும் இந்த லைன் போட்டு கத்துக்கோங்க. உங்களுக்கு தைக்கிறதுக்கும் அந்த அளவு மாறாம தைக்கிறதுக்கும் புதுசா டாட் பிடிச்சி பழகும் போது நமக்கு நிறைய வராது. ஏன்னா அந்த எட்ஜில் வச்சு நம்ம தைக்கிறனால அந்த ஓர பகுதியில நம்ம வச்சு தையல் போடும் போது நிறைய பேர்த்துக்கு அது வந்து ஒரு தடுமாற்றமா இருக்கும். அதனால அது கொஞ்சம் முன்ன பின்ன வளைஞ்சு வர மாதிரியோ இல்லைன்னா ஒரு பக்கம் அதிகமாகவும் இன்னொரு பக்கம் கம்மியாகவும் சென்டர்ல வந்து அகலம் அதிகமாகவும் ஒரு மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த பயத்துல தைக்கும் போது வரும் புதுசா பழகும் போது. அதனால அதான் கொஞ்சம் நமக்கு ஈஸியா ஆக்குறது வந்து இந்த கோடுகள் தான். அதனாலதான் இது பார்க்காம நீங்க கோடு போட்டுக்கிட்டே தைங்க, அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ முன்பக்க பீஸ் வந்து எல்லாமே மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணியாச்சு. இப்ப அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பின்பகுதியில நம்ம வெட்டி வச்சிருக்கிற பீஸை வந்து இப்ப நம்ம அடியில வச்சுக்கலாம். இப்ப நம்ம அதுக்கு மேல முன்பகுதியை இப்ப நம்ம அதுக்கு மேல வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பின்பகுதியை பேஸ் பண்ணி தான் முன்பகுதியை நம்ம வெட்டி இருக்கிறோம். அதனால முன்பகுதியும் அந்த பின்பகுதியினுடைய கீழ்ப்பகுதியும் வச்சுதான் நம்ம அடுத்தது பட்டி நம்ம வெட்ட போறோம். அதனாலதான் இப்ப நம்ம இது மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னோம்னா பின்பகுதியினுடைய இடுப்பு பகுதியினுடைய அளவுக்கு நமக்கு அந்த உயரம் அது எல்லாமே தெரிஞ்சிடும். அதே மாதிரி மேல ஷோல்டர் வந்து ரெண்டும் சமமா இருக்கிற மாதிரி தான் நம்ம வைக்கணும். பின்பகுதியோட மேல் ஷோல்டரும் முன்பகுதியோட மேல் ஷோல்டரும் சமமா இருக்கிற மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு இப்ப நமக்கு பக்கம் இருக்கிற சைடு உயரமும் அந்த சீம் அலவன்சஸ் கொடுத்துருக்கக்கூடிய சைடு உயரமும் நமக்கு கரெக்டா அளவு எடுத்து நம்ம மார்க் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். அதே மாதிரி சென்டர்ல அந்த வி ஷேப்புக்கு வரக்கூடிய அந்த டேப்பர் அந்த சாய்வான பகுதி வந்து மார்க் பண்றதுக்கும் இது ஈஸியா இருக்கும். இந்த பொசிஷன்ல பின்பகுதியும் முன்பகுதியும் மேல ஷோல்டர் கரெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கரெக்டா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பட்டியினுடைய அளவு எல்லாமே இது வச்சுதான் நம்ம அளந்து கரெக்டான ஒரு பட்டியை நம்ம கட் பண்ண போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப பட்டியோட நீளம் எவ்வளவு நமக்கு தெரியணும். இப்ப அந்த நீளம் எப்படி தெரியணும் அப்படின்னா இப்ப மேல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு சின்னதா ஒரு டேப்பர் போட்டிருக்கோம். நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு இடம் வந்துருது. அதே மாதிரி சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீளமா ஒரு டேப்பர் வேற கோடு போட்டு வச்சிட்டோம். இப்ப நமக்கு நேரா பட்டியினுடைய அகலம் வந்து இப்ப எவ்வளவு வைக்கிறதுனே நமக்கு இப்ப தெரியாது. அதனால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப இந்த 3 இன்ச்சுக்கு டேப் வச்சு நம்ம அளந்துக்கிறோம். எவ்வளவு வருது இந்த ப்ளவுஸ்ல 3 இன்ச் வருது. மற்ற ப்ளவுஸுக்கு நம்ம எவ்வளவு வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்கும். அதனால இப்ப இந்த பக்கம் இந்த டேப்பர் அந்த டாட்டுக்கு முன்னாடி லைன் வரைக்கும் எவ்வளவு வருது அப்படிங்கறத அளந்துக்கணும் டேப்ல. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டாட்டோட அடுத்த பாயிண்ட். ஏன்னா இது ரெண்டுமே வந்து நம்ம டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரே பாயிண்ட்ல தான் சந்திக்கும். அதனால அந்த நடுவில் இருக்கிற கேப் வந்து இப்ப நம்ம தைக்கிற வரைக்கும் அது கேப்பா தெரியும். அதுக்கப்புறம் வந்து அது கேப் தெரியாது. அது ஒரே பாயிண்ட்ல தான் வந்து முடியும். அதனால அந்த 3 இன்ச்சு அந்த டேப் அளவை அப்படியே இந்த அடுத்த பாயிண்ட்ல இருந்து அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா மேல உங்களுக்கு ஒரு 10 கொஞ்சம் அதிகமா வர மாதிரி இருக்கு. ஒரு 10.25க்கும் கம்மியாகவும் 10க்கும் கொஞ்சம் அதிகமா வர மாதிரி வருது. இதுக்குன்னு வந்து ஒரு தனியா ஒரு கால்குலேஷன் இருக்கு. எவ்வளவு அளவு விடணும், அந்த டாட்டுக்கு எவ்வளவு விடணும், அதெல்லாம் விட்டது போக மீதி இந்த டேப்பர்னுடைய லென்த் வச்சுதான் நம்ம பட்டியோட அளவு நம்ம மார்க் பண்ணணும். ஆனா இப்ப நம்ம அவ்வளவு போட்டு அதில் குழப்பிக்க வேண்டாம். அதனால பொதுவா எல்லா பிளவுஸுக்கும் ஒரு மெஷர்மெண்ட் வந்து பேசிக்கா நம்ம வைக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். அந்த டேப்பரை இந்த பக்கம் இருக்கிற டேப்பர் 2 அளந்ததுல உங்களுக்கு ஒரு 10.25 இன்ச்சு வந்ததா நீங்க கணக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கீழே பின்னாடி பகுதி அதாவது பிளவுஸ்னுடைய பின்பகுதியினுடைய இடுப்பு அந்த லென்த் பாத்தீங்கன்னா நமக்கு அதே 10 இன்ச்சு வர அளவுக்கு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு சரியா வந்துடும்.
அதை விட ரொம்ப கம்மியா இருக்கக்கூடாது. அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, நாம வந்து ஃபுல்லா உள்ள சைடெல்லாம் ஜாயின் பண்ணும்போது, எக்ஸ்ட்ரா வரத நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனா கம்மியா போயிருச்சு அப்படின்னா, பட்டி நம்ம வந்து மறுபடியும் வேற ஆல்டர் எதுவும் பண்ண முடியாது. அதனால நம்ம மேல அந்த டேப்பர்லாம் அளக்கும்போது எத்தனை இன்ச்சு வருதோ, அத அப்படியே பட்டியினுடைய நீளமாவே நம்ம எடுத்து இப்போதைக்கு வச்சுக்கலாம். ஆனா உங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டா தைக்கிறதுக்கு அதுக்குன்னு தனியா ஒரு ஃபார்முலா இருக்கு. நான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகும்போது அத உங்களுக்கு நான் கிளியரா சொல்லித் தரேன். பிளவுஸோட பின்பகுதியில பாத்தீங்கன்னா, அந்த டாட்டுக்கு வந்து நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம். அந்த 1 இன்ச் அத மைனஸ் பண்ணிட்டு மீதி எவ்வளவு இருக்கோ அத தான் நமக்கு அந்த டேப்பர்ல வர அளவுக்கு நம்ம பட்டியோட நீளமா நம்ம வைக்கணும். ஆனா நம்ம வந்து இப்ப இங்க கீழ என்ன வருதோ நீங்க அப்படியே வைங்க. கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும். அத நம்ம வந்து டோட்டலா நமக்கு லாஸ்ட்டா இது பண்ணும்போது நம்ம கட் பண்ணிக்கலாம். அதனால பிளவுஸ்ல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா அது வந்து அந்த சீம் அலவன்ஸ் பக்கம் தான் வரும். அதனால நமக்கு பிளவுஸ்ல வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அதனால மனசுல வச்சு பாத்துக்கோங்க. அடுத்தடுத்த பிளவுஸ்ல இத கழிக்க சொல்லும்போது நீங்க குழப்பிக்க வேண்டாம். அதுல வந்து ஃபுல் லென்த் வரத அப்படியே வைக்க சொல்லிட்டாங்க. இதுல வந்து அந்த 1 இன்ச் இல்லன்னா 1/4 இன்ச் இதெல்லாம் மைனஸ் பண்ண சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர வேண்டாம். அதனால தான் இதுல எதுவும் வேற எதுவும் சொல்லி குழப்பல. அதுல என்ன வருதோ அத அப்படியே நீங்க மேல வச்சுக்கோங்க. பேக் தட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. முன்பகுதியும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. மீதி இருக்கிறதுல தான் இப்ப நாம பட்டி வந்து கட் பண்ண போறோம். பட்டி வந்து இப்ப துணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபோல்டிங் பக்கம் மேல் பக்கம் இருக்குது. கீழ வந்து நமக்கு இந்த டேப்பர் பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டியோட ஹைட்டுக்கு தகுந்த மாரி ஒரு ஒரு அளவு கிடைக்குது. அதனால நம்ம இந்த மூலையில வந்து நம்ம பட்டிய வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா, இதுதான் கொஞ்சம் பொருத்தமா இருக்கும். ஏன்னா, அந்த பக்கம் நமக்கு கைக்கும் கழுத்து பீஸ்லாம் கட் பண்ண வேண்டியதுக்கு நமக்கு அது மாரி அதிகமா இருக்கிற துணி நமக்கு தேவைப்படும். அதனால நமக்கு இந்த பகுதியில வந்து நம்ம பட்டிய கட் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு அந்த கட் பண்ண பீஸ் எல்லாம் வந்து அப்படியே எடுத்து நம்ம இதுல வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு வந்து அந்த பட்டி அளந்து அளந்து அப்படியே கீழ வந்து நம்ம பட்டிக்கு மார்க் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா டேப் அதுல அளந்து அளந்து நம்ம கீழ மார்க் பண்ணணும். அதனால அந்த நம்ம கட் பண்ண போற பட்டி துணிக்கு மேல் பகுதியிலேயே இந்த பின்பகுதியும், முன்பகுதியும் மேல அப்படியே வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு இப்ப கத்துக்கிறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபியூச்சர்ல நாம தைக்கிறது கட்டிங் போடும்போதுமே இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அளந்து எடுக்கிறது. நாம அந்த டேப்பர் இதெல்லாம் அளவெடுத்த மாரி தான். இதுல நான் 10 இன்ச்சுக்கு வந்து நான் சைடுல மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்ப பட்டியோட அதிகபட்ச அளவே பார்த்தீங்கன்னா, அந்த 10 இன்ச்சு தான். இத விட கம்மியாகுமே ஒழிய அதிகமாகாது. அதனால இப்ப நான் 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு இப்போ ஒரு ஸ்கொயர் வச்சு நம்ம நேரா கோடு போட்டுக்கலாம். சப்போஸ் ஸ்கொயர் ஸ்கேல் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, இப்ப கீழ 10 இன்ச் மார்க் பண்ண மாரி கொஞ்சம் ஒரு 2, 3 இன்ச் 4 இன்ச்சுக்கு மேல இன்னொரு 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு, அதுக்கு 2 லைனையும் அந்த 2 பாயிண்ட்டையும் நேரா ஒரு கோடு போட்டீங்கனாலும், அந்த ஸ்கொயரா கரெக்ட்டான ஸ்ட்ரெய்ட் கோடு வந்து நமக்கு வந்துரும். நீங்க ஸ்கொயர் ஸ்கேல் வச்சே தான் இது போடணும்னு அவசியம் கிடையாது. 2 இடத்துல மார்க் பண்ணிட்டு கூட அது நேர்கோடு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட்டிக்கு அதே மாரி அந்த கீழ நம்ம தைக்கிறதுக்காக இதெல்லாம் விடுறதுக்கோசரம் ஒரு கொஞ்சம் ஒரு லைன் ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் வர மாரி நான் அது வந்து அளவுல இவ்வளவுதான் வைக்கணும்லாம் கணக்கு கிடையாது. அதனால நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல கொஞ்சம் அதிகமா வர மாரியே நம்ம இதுல வச்சுக்கலாம். இப்ப நம்ம இங்க அளந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு பட்டியினுடைய அந்த சைடு அந்த சீம் அலவன்ஸ் இருக்கிற பக்கம் ஹைட் எவ்வளவு வருது அப்படிங்கறத இந்த இடத்துல எவ்வளவு கேப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும். அதுல என்ன அளவு வருதோ அது கூட நம்ம இந்த பக்கம் அளவு சேர்த்து நம்ம வச்சோம்னா பட்டியினுடைய உயரம் நமக்கு வந்துடும். இப்ப நமக்கு அதுல அளந்து பார்க்கும்போது 3 இன்ச்சு வந்தது. அது மாதிரி ஒவ்வொரு பிளவுஸுக்குமே நமக்கு அந்த இடத்துல எத்தனை இன்ச் ஹைட் வருதோ அது கூட 1.5 இன்ச் நீங்க சேர்த்திட்டு மார்க் பண்ணக்கூடிய பட்டியில வந்து வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். அந்த 1.5 இன்ச் அளவு எதுக்கு அப்படிங்கறத நான் அப்புறமா சொல்றேன். உங்களுக்கு 3 இன்ச் அங்க அங்க உங்களுக்கு தைக்க போற பிளவுஸ்ல அந்த ஹைட் எவ்வளவு வருதோ அதோட 1.5 இன்ச் நீங்க பிளஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்ப 4.5 இன்ச் வருது. அந்த 4.5 இன்ச்சை நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரிதான் இந்த பக்கமும் அதே ஒரு 4.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதை இணைக்கிற மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கலாம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மற்ற அந்த டேப்பர்லாம் வந்து வரைய போறோம். இப்போ அந்த 3 இன்ச்சு வந்து நம்ம எங்க மார்க் பண்ண போறோங்கிறத நீங்க பாருங்க. இந்த டேப்பர் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு இங்க ஒரு 3 இன்ச்சுக்கு நம்ம ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அந்த டேப்பரோட உயரம் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப முன்பகுதியில நம்ம மார்க் பண்ணி இருக்கிறோம்ல அந்த 3 இன்ச் மார்க் பண்ணதுல அந்த ஸ்கேல் வச்சு பார்த்துட்டு அந்த டாட்டோட கீழ் பாயிண்ட் பாருங்க அந்த ஹைட் அந்த ஸ்கொயர் அளவுக்கு தான் இங்க பட்டியிலையும் அந்த உயரம் தான் வரும். இல்லாட்டினா அந்த பீஸை அப்படியே இங்க எடுத்து வச்சு அந்த டேப்பர் மார்க் பண்ணீங்கனாலுமே அது அப்படியே வந்துடும். இப்ப நம்ம அந்த பீஸை அடிக்கடி எடுத்து வச்சு நம்ம அதை கசக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கோசரம் இப்ப நீங்க ஒரு ஸ்கேல் வச்சுட்டு அந்த ஹைட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு அதுல 2 இன்ச்சு வருது. நம்ம அதுக்கு அடுத்தது கீழே பட்டியில அந்த 3 இன்ச்சுக்கு ஒரு நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டுக்கு நேரா வச்சு பாத்தீங்கன்னா அந்த 2 இன்ச்சு ஹைட் வரும். அந்த 2 இன்ச்சு தான் அதனுடைய ஆழம். அதாவது அந்த உயரம் எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அதுல புரிஞ்சுக்கும்.
இதுல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்கேல் வச்சு பார்த்த அந்த 2 இன்ச்சு தான் இதனோட உயரமும். அந்த 2 இன்ச்சு நீங்க அதை மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் ஒன்று கிடைச்சிரும். இப்ப நம்ம இடது பக்கத்துல இருந்து அந்த பாயிண்ட் நேரா கொண்டு வந்து அந்த கோட்டில தான் இணைக்கணும். அதே மாதிரி வலது பக்கத்துல அந்த மூலையில் இருக்கிற கோட்டையும் நேரா கொண்டு வந்து இங்க தான் இணைக்கணும். நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்குமே இதுல நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து பட்டியோட அந்த ஊக்பட்டி வைக்கிற பக்கத்தோட இதுல ஒரு 1/4 இன்ச்சுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கு அது போயிடும். அந்த ஊக்பட்டியோ அந்த வி பட்டி வைக்கிற கிளாத் வந்து நம்ம சின்னதா ஒரு பட்டி ஒன்று கட் பண்ணுவோம். அதை வந்து இதுல வச்சுதான் தைக்க போறோம். அதனால அதுக்கு அந்த ஒரு 1/4 இன்ச்சு வந்து சும்மா ஒரு மார்க் பண்ண மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்னா அப்பதான் அந்த மேல் பகுதியில் பாத்தீங்கன்னா அந்த டேப்பரா அந்த 1/4 இன்ச்சுக்கு ஒரு கட்டிங் போட்டோம் அப்படின்னோம்னா தைக்கும் போது அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போதைக்கு அந்த இடம் எப்படின்னு எதை காட்டுது அப்படிங்கறத மட்டும் நீங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஒரு துணியில நான் கட் பண்ணி அதை தைக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா புரியும். தியரியா சொல்லி கொடுக்கும் போதே மனசுல பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த இடத்துல மறுபடியும் ஒரு துணியில மார்க் பண்ணி காட்டும் போதோ இல்லாட்டினா ஒரு சார்ட்ல மார்க் பண்ணி காட்டும் போதோ நம்ம டைரக்டா தைக்கும் போது அந்த கார்னர் கொஞ்சம் கட் பண்ணி காட்டும் போதோ உங்களுக்கு அது புரியும். எந்த இடத்துல இந்த அளவு சொன்னாங்க, அது எப்படி விட்டோம் அப்படிங்கறது உங்களுக்கு அப்ப அது ஞாபகத்துக்கு வரும். அதனாலதான் இந்த தியரியா சொல்லும் போதே இவ்வளவு விளக்கத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்றோம். இதுல சொல்லக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா நீங்க மார்க் பண்ணும்போது சந்தேகம் வராத அளவுக்கு மனசுல பதிய வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் அழுத்தமா சொல்லியிருப்போம். அதை எல்லாமே கவனிச்சு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளோட சேனல் வீடியோஸ் மட்டும் கிடையாது, நீங்க வேற எந்த சேனல்ஸோட வீடியோ புதுசா ஒரு மாடல் பிளவுஸ் மற்ற எது தைச்சிங்கனாலுமே அவங்க சொல்லி கொடுக்கறத வந்து ஈஸியா உங்களால கேதர் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட அனுபவத்துல எல்லா கஸ்டமருக்கும் தைச்சு கொடுத்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. அது நமக்கு புரிஞ்சாலும் புரியலனாலும் அவங்க அந்த மெத்தட்ல செஞ்சுதான் அவங்க வருமானம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால அவங்க சொல்லி கொடுக்கறத யாருமே தப்புன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்க எப்படி கத்துக்கிட்டாங்க, அவங்க எப்படி அந்த கஸ்டமருக்கு தைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க, அதை வச்சு எத்தனை வருஷமா அவங்க சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். நாம சொல்லி கொடுக்கற விஷயம் நமக்கு புரியல அப்படிங்கறதுக்கோசரம் அவங்கள நம்ம குறை சொல்லிட முடியாது. அதனால நமக்கு எந்த வீடியோஸ் யார் சொல்லி கொடுக்குற வீடியோஸ் நம்ம பார்த்தோம்னாலுமே அவங்க எதை பேஸ் பண்ணி இந்த விஷயத்த அவங்க இப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு சேனல்லையுமே சில விஷயங்கள் வந்து நமக்கு எளிமையா இருக்கும். இப்ப நாம சொல்லி கொடுக்குற விஷயம் இந்த மெத்தட்ல சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்களோட குரு இல்லாட்டினா அவங்க சுயமா கத்துக்கிட்டது இது மாதிரி பல விஷயங்கள் அதுல அடங்கி இருக்கும். அவங்களோட அனுபவத்தை தான் நமக்கு ஷேர் பண்ண போறாங்க. அதனால இந்த அடிப்படையான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு மொழியே தெரியாத ஒரு சேனல்ல போய் நீங்க வீடியோ பாத்தீங்கன்னாலுமே அவங்க கை காட்டி அதை சொல்லும் போதே அதை எந்த லாங்குவேஜ்ல எந்த மொழியில அவங்க சொன்னாலுமே நமக்கு அது ஈஸியா புரியும். அப்படிங்கறதுனாலதான் இந்த சேனல்ல நமக்கு இவ்வளவு விளக்கமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். 5 நிமிஷத்துலயே ஒரு வீடியோ தெரிஞ்சுக்கணும், 3 நிமிஷத்துலயே நீங்க சொல்லி கொடுக்குற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து செட்டே ஆகாது. ஏன்னா நம்ம ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கே 1 ஹவருக்கு மேல ஸ்டெயின் பண்ணுவோம். அதை விட பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கிட்ட ஆர்டர் எடுக்கிறதே 1/2 hour எடுக்கிறதெல்லாம் இருக்கு. அவங்க கையில அவ்வளவு விஷயங்களை சொல்லி நமக்கு கொடுப்பாங்க. அளவு எடுக்கிறதுக்கு டைமிங் இருக்கு. ஒரு பிளவுஸ ஆர்டர் எடுத்து தைச்சு அவங்களுக்கு டெலிவரி கொடுக்கறதுக்கே பல மணி நேரம் நம்ம செலவு பண்ண போறோம். அதாவது நல்லா தொழில் தெரிஞ்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டெய்லரு இவ்வளவு ஒரு பிளவுஸுக்கு இவ்வளவு டைமிங் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணாதான் அதை டெலிவரி கொடுத்து அந்த அமௌண்ட்டே நம்ம கையில வாங்க முடியும். நம்ம கத்துக்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷத்துல சொல்லிக் கொடுங்க, 3 நிமிஷத்துல சொல்லிக் கொடுங்க, நீங்க 2 நிமிஷத்துல சொல்லிக் கொடுக்குற வீடியோவை 1/2 மணி நேரமா சொல்லிக் கொடுத்துட்டு வளவலன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே பண்ணிக்க முடியாது. நம்ம எதுவுமே கத்துக்கவும் முடியாது. முடிஞ்ச வரைக்கும் அடிப்படையான விஷயத்த, அதாவது நேரத்தை விரயம் பண்ணி தான் சில விஷயங்களை கத்துக்க முடியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லா இதையுமே புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாம டேலண்டா இருந்தோம்னா தான் எல்லா விதமான கஸ்டமர் சொல்ற கருத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு பிளவுஸ் நம்ம தைச்சு கொடுக்க முடியும். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கத்துக்கிட்ட மாதிரியே தான் நான் தைப்பேன் அப்படின்னோம்னா நமக்கு வர கஸ்டமர் 100கணக்கான கஸ்டமர் இல்ல 1000கணக்கான கஸ்டமர் நம்ம லைஃப்ல நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கு தைச்சு கொடுக்கணும். ஏன்னா அவங்க முதல்ல நம்ம கிட்ட மட்டுமே வரப்போற நாம தான் அவங்களுக்கு முதல் டெய்லர் கிடையாது. அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் குடியிருந்திருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க 4-5 டெய்லர் கிட்ட கொடுத்து தைச்சிருப்பாங்க. அத்தனை டெய்லர்ஸோட ஸ்டிச்சிங்கும் பார்த்துட்டு தான் நம்ம கிட்ட வந்து கொடுப்பாங்க. அவங்க எல்லாம் பண்ணின மிஸ்டேக்கையும் நாம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நம்ம கிட்ட வந்து கொடுப்பாங்க. இது எல்லாமே நம்ம மனசுல வச்சுதான் அவங்களுக்கு நம்ம தைச்சு கொடுக்கணும். அப்ப அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த புரிஞ்சுக்கிற அளவுக்காவது நமக்கு அடிப்படை இது இருந்துச்சுன்னா மட்டும்தான் டெய்லரிங்ல வந்து நாம போய் சாதிச்சு நிக்க முடியும். எனக்கு பிளவுஸ் தைக்க தெரிஞ்சாவே கடை வச்சுக்கலாம், சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து உண்மையிலுமே அது வேற மாதிரி தான் இருக்கும். அது கரெக்டா ப்ராப்பரா கொண்டுட்டு போகவே முடியாது.
அதனால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிறது என்னோட அனுபவத்தில் அது கொஞ்சம் நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதனுடைய கை மார்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத அடுத்தது பொறுமையாக ஒரு வீடியோவில் நம்ம அடுத்தது போட போகிறோம். ஏன்னா நமக்கும் ஷாப் இருக்கிறனால எங்களுக்கும் கொஞ்சம் அர்ஜென்ட் வேலையெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம், ஏன்னா இப்போ இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 80 இமேஜ் வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றும் நம்ம விளக்கம் கொடுத்துட்ருக்கோம். அதனால ஒவ்வொரு இமேஜும் ரெடி பண்ணி நானும் அடுத்தது கைக்கு வந்து நான் ஈஸியாக சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது சுடிதார் இது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வந்து தியரியா எப்படி கத்துக்கிறது அப்படிங்கறத தான் நாம சொல்லிக் கொடுக்க போறோம். அது இல்லாம இது வந்து ஏற்கனவே தைக்க தெரிஞ்சவங்களுக்கு இது எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா புதுசா கத்துக்கிறவங்களுக்கு இத கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே, இது முழு வீடியோ பார்த்தாங்கன்னாவே அவங்களுக்கு தைக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க, ஒரு ஆர்வத்துல இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அவங்களால தைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கெஸ் பண்ணிடலாம். ஒரு வீடியோவை முழுசா அடிச்சு விடாம கடைசி வரைக்கும் பாக்குறாங்க அப்படின்னாவே அதுல நிறைய விஷயங்களை அவங்க கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை அது காமிச்சிரும். அதனாலதான் ஒரு விஷயத்துல எந்த வீடியோவிலும் பாத்தீங்கன்னா அதனுடைய டெக்னிக்கான விஷயத்த வந்து கடைசியில சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா ஆரம்பத்துல பாக்குறவங்களுக்கு அது சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறதுனால அந்த கடைசி வரைக்கும் பார்க்கும்போதுதான் அந்த கடைசியில சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவங்களுக்கு லைஃப்ல ஒரு திருப்பு முனையா கூட அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லாட்டினா அடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்கும்போது, இப்ப என் வீடியோ பிடிக்கல அப்படின்னா கூட நீங்க அடுத்த வீடியோ பார்க்கும்போது இதுல சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்த அங்க இன்னும் அதிகப்படியான ஒரு நிறைய டெக்னிக்ல வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடிப்படையா இருந்துச்சுன்னா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்ல பட்டி எப்படி மார்க் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கறத உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வச்சிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அதுல சொல்லணும் அப்படின்னு தோணுன கருத்து எல்லாமே அதுல சொல்லியிருப்பேன். சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு அளவுகள்லையோ இல்ல நான் சொல்லியிருக்கிற அந்த டாட்டு மற்றது இந்த விஷயங்கள்லயோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா, இல்லைன்னா சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போடுங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம தயாரிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு பிளவுஸ்ல இது ஓரளவுக்கு இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு புரியுது, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னாலும் எனக்கு அதை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஏன்னா ரிமார்க் வரதை வச்சுதான் அவர் இப்ப இத்தனை பேர் பார்த்ததுல இவ்வளவு பேர்த்துக்கு அது புரிஞ்சிருக்கு, இவ்வளவு பேர்த்துக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு, இத்தனை பேர் அதை கவனிச்சு பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். மேற்கொண்டு நம்ம இன்னும் இதை விட அதிகப்படியா எப்படி நம்ம இன்னும் சொல்லிக் கொடுக்கறதா, என்ன எப்படி புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறத முயற்சி பண்றதுக்காக தான் இந்த கமெண்ட் பாக்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். கமெண்ட் பாக்ஸ்ல எதையா ஒன்று டைப் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது. அந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க என்னோட கருத்துக்களை நான் சொல்லி கொடுத்த விஷயங்கள்ல அந்த விதத்துல இந்த அளவுகள்ல இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லத நான் சொல்லி கொடுத்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருந்தாலோ ரெண்டுல எது வந்தாலுமே வரவேற்கத்தக்க விஷயம் தான். அதை கமெண்ட் பாக்ஸ் மறக்காம போடுங்க. அது அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இன்னும் இவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு இன்னும் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கோசரம் தான் அது கேட்கறது. அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையினுடைய மார்க்கிங் வந்து எப்படி பண்றது, ஏன்னா இதுல கையினுடைய அந்த கப்பு உயரம் எப்படி அப்படிங்கிறது, ஆம்கோலுடைய இந்த உயரம் வந்து எப்படி கால்குலேஷன் பண்றதுங்கிறது நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே இருந்த சேனல்ஸ்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன். அவ்வளவு கேள்விகள் அதில் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே சரி பண்ணும் வகையில தான் நம்ம இந்த சேனல்ல வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பொறுமையா நிதானமாகவும் அதிகப்படியான டைமிங்ல அவங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இதுல வர வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் அளவு அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய விளக்கங்கள் சொல்லி தான் பண்ணியிருப்போம். அதனால இதுல 2 நிமிஷத்துலயே பார்த்துட்டு கத்துக்கணும், 3 நிமிஷத்துல பார்த்து கத்துக்கணும் அப்படிங்கிறீங்க தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட்லயே அந்த வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கு பொறுமையா கத்துக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த சேனல் ஓபன் பண்ணியிருக்கு. வேகமா சொல்லித்தரத்துக்கும் சீக்கிரமா கத்துக்கிறதுக்கும் எளிமையா கத்துக்கிறதுக்கும் நிறைய சேனல்ஸ் இருக்கு, நிறைய வீடியோஸ் இருக்கு. ஏன்னா யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு வீடியோஸ் நிறைய இருக்கு. அதனால இந்த வீடியோஸ்ல குறை சொல்லிக்கிட்டே பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அவசியம்லாம் உங்களுக்கே இருக்காது. அதனால உங்களுக்கு இது ஓரளவுக்கு இந்த மெத்தட் புரியுது அப்படிங்கிறவங்க தொடர்ச்சியா வீடியோ பாத்தீங்கன்னாவே போதும். ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் இதுல ஒன்றும் கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அதை எப்படி பழகணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு வரேன். அதை கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு புதுசா கத்துக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குது, பயனுள்ளதா இருக்குது அப்படின்னா நீங்க தொடர்ச்சியா அந்த வீடியோஸ் பாருங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லி தான் நான் வீடியோ போட போறேன். அதனால குறுகிய நேரத்துக்குள்ளேயே சம்பாரிச்சு பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து இந்த வீடியோஸ் வந்து பொருந்தாது. அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையே ஒரு கலையவே கத்துக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் இது பொருந்தாது. ஏன்னா என்டர்டைன்மெண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குற நேரம் வரைக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும், அது அப்புறம் நவுந்துக்கலாம். அது மாதிரி வீடியோ கிடையாது. இது ஒரு பெரிய தையல் கலைங்கிறது உங்களுக்கு தெரியும்.
ஆரம்ப காலங்கள்ல இருந்து இன்னமும் தையல் அப்படிங்கிற விஷயத்துல முழுசா கத்துக்கிட்டுங்க அப்படிங்கிற அளவுக்கு யாருமே கிடையாது. அதே மாதிரி தொடர்ச்சியா இன்னும் அடுத்தடுத்த மாடல்ஸ் வந்துகிட்டு தான் இருக்குதே ஒழிய இதுதான் இவ்வளவுதான் டைலரிங்ல அப்படின்னு சொல்ற அளவுக்குமே கிடையாது. அதே மாதிரி உருவ அமைப்புமே பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான், இந்த 36 இன்ச்சு மார்பளவு இருந்துச்சு அப்படின்னா மீதி எல்லா அளவுகளும் இப்படிதான் வரும் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்ற அளவுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த மாதிரி எல்லாருமே உடல் அமைப்பு இப்போ கிடையாது. அதே மாதிரி ஒரே குறிப்பிட்ட அந்த பிஸ்னஸ் மற்றதெல்லாம் பண்றவங்க மட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விவசாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் பார்த்தீங்கன்னா நிறைய உடல் உழைப்பு போட்டு எல்லாமே பண்ணிட்டு அவங்க உடம்ப வந்து ஒரே லெவலாக வச்சுட்டு இருந்த காலகட்டம்லாம் இருக்கு. அது மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட உடல் அமைப்பும் விதவிதமா இருக்கும். அதனால நீங்க ஒரு மார்பு சுற்றளவு வச்சுக்கிட்டே நான் ஒரு பிளவுஸ் தைக்க தெரியும் அப்படின்னு பெருமையா சொல்ற அளவுக்குலாம் இப்போ யாருமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த மார்பு சுற்றளவுக்கும் ஆம்கோலுக்குமே சம்பந்தம் இல்லாம இருக்குது. முதல்ல ஒரு சிலை வடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முடிய வச்சுமே சிலை வடிச்ச காலம்லாம் இருக்கு. உடல் அமைப்புனா இந்த முடி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு பெண்களுக்கு இந்த உருவம் தான் இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி வரையக்கூடிய திறன் படைச்ச ஒரு காலகட்டம்லாம் இருந்தது. ஆனா இப்ப வந்து உடல் அமைப்புகள் வந்து பழைய மாதிரி இல்லை. அதனால நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் எங்கேயாவது தேடி தேடி பார்த்து கத்துக்கிற அளவுக்கு தான் இப்போ உடல் அமைப்புகள் ஒவ்வொரு பெண்மணிகளுக்கும் இருக்கிறனால பிளவுஸ் வந்து ஒரு அளவு வச்சோ இல்லை ஒரு 4 அளவு வச்சு இல்லைன்னா ஒரு 10 அளவு மட்டும் வச்சுக்கிட்டே நான் பக்காவா தைச்சிட முடியும் அப்படின்லாம் நம்ம சேலஞ்சே பண்ண முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களை எந்தெந்த வீடியோஸ்ல நம்ம கத்துக்க முடியும் அப்படின்னு தேடி பிடிச்சி பார்க்குற அளவுக்கு தான் இப்பெல்லாம் இருக்கு. ஒருத்தரோட வீடியோவே பார்த்து நான் பெரிய ஆள் ஆயிட்டேன் இல்லாட்டினா நான் பெரிய பிளவுஸ் தைக்க பழகிட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. நாம வேணா உணர்ந்துக்கலாம், நம்ம ஓரளவுக்கு நல்லா தைக்கிறோம் நமக்கு வர கஸ்டமர்லாம் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கலாம். அதையும் தாண்டி நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வெளியில இருக்கிறாங்க. அவங்களாம் நம்ம கிட்ட கொடுத்து தைச்சு அவங்க கம்ப்ளைண்ட் சொல்ற வரைக்கும் இப்போ நாம தைக்கிறது சரி அப்படின்னு நம்ம ஏற்றுட்டு போகலாம். அவங்கெல்லாம் கொடுத்து அதில் நமக்கு குறை சொல்லும் போது தான் தெரியும் நமக்கு இந்த விஷயம்லாம் நம்ம இன்னும் கற்றுக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது. அதனால் தொடர்ச்சியாக பொறுமையாக எவ்வளோ கற்றுக்க முடியுமோ ஒவ்வொருத்தரோட வீடியோஸும் பார்த்து அதில் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரியாத விஷயங்களை ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்களான்னு பார்த்து இல்லாட்டினா ஒரு தவறை இப்போ வராமல் தைக்கிறதுக்கு என்ன வழியோ குறுக்கு வழிகள் ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்களான்னு கவனித்து ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அடுத்த வீடியோவில் கையினுடைய அளவுகளை பற்றி நம்ம பார்ப்போம். நன்றி.